வணக்கங்க. நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 30. இந்த எபிசோடோட டைட்டில் மூவேந்தர் களம் கண்டனர். வடுகர்களை ஜெயிச்சதுக்கும் கொற்றவன் திரும்பி கிடைச்சதுக்கும் சாயந்தரம் ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தாங்க அதிய வீரங்க. பெருங்கோ அதிய வீரங்க சுத்தி உட்காந்துட்டு கள் குடிச்சு சிரிச்சு அவங்களோட பேசிட்டு இருந்தாரு. அப்போ கொற்றவன் அங்கே காணலை அப்படிங்கிறதால இளங்கோ கிட்ட கண்களாலேயே பேசி கொற்றவன் மேலே ஒரு கண்ணு வைக்க சொன்னார். இளங்கோவும் புரிஞ்சுது அப்படிங்கிறது மாதிரி தலையசைச்சிட்டு கூட்டத்தில் இருந்து நைஸாக கிளம்பினான். இளங்கோவன் கரும்பெண்ணை கரை கிட்ட வந்து சுற்றி முத்தி பார்த்தான். கொற்றவன் கரையோரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது நில ஒளியில தெரிஞ்சது. அண்ணன் தம்பியை பார்த்து நடந்தான். பக்கத்தில் வந்ததும் இங்கே என்னடா பண்ணுற, கொண்டாட்டத்துல இருந்து எப்படி வெளியில வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் பக்கத்துல உட்கார்ந்தான். கொற்றவன் நதியை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டுச்சு இளங்கோ, அதான் அப்படின்னா. நீ பெரிய தனிமை விரும்பிதான் அப்படின்னு அவன் கழுத்துல கையை போட்டு நெரிச்சு சிரிச்சான் இளங்கோ. கொற்றவனும் சிரிச்சான். அப்புறம் பிடியை விட்டுட்டு அவன் தோல்ல கை போட்டு ஏன்டா இப்படி செஞ்ச, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா உனக்கு அப்படின்னு அண்ணன் தம்பியை கேள்வி கேட்டான் இளங்கோ. அதை விட இளங்கோ, நடந்தது நடந்துடுச்சு. அப்போ இருந்த மனநிலையில யார்கிட்டையும் பேசவோ ஷேர் பண்ணவோ எனக்கு விருப்பம் இருக்கல அப்படின்னா நதியை பார்த்துக்கிட்டே கொற்றவன். சரி, அது போகட்டும், இது வரைக்கும் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போன, என்னெல்லாம் பார்த்த, என்கிட்ட சொல்லேன் அப்படின்னா இளங்கோ. அதுக்கு சின்னதா புன்னகைச்சான் கொற்றவன். அப்புறம் தான் பயணிச்ச நாடுகள்ல பார்த்ததை எல்லாம் அவன்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சான். அதையெல்லாம் வாயை பொழந்து கேட்டுட்டு இருந்தான் இளங்கோ. அடடே, இந்த உலகத்துல இதெல்லாம் கூட இருக்கா கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரசனையோட கேட்டான் அவன். நாடோடி வாழ்க்கையோட சுவையே அதுதான் இளங்கோ. அந்த சுவை எத்தனை அரியணை ஏறினாலும் கிடைக்காதுன்னு சொன்னான் கொற்றவன். அதை கேட்ட இளங்கோ முகம் கொஞ்சம் மாறுச்சு. எங்க திரும்பவும் அவன் வேதாளம் முருங்கை மரம் ஏறிட போறான்னு பேச்ச மாத்த நினைச்சான். ஆமா, மூவேந்தர் கூட்டுப்படையை இணைக்க எடுத்த முயற்சிகள், பயணங்கள், சாகசங்கள் மாதிரி எல்லாத்தையும் நெடுவேல் சொன்னான். எப்படிடா, எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டான் இளங்கோ. இலக்கில்லாம தெரிஞ்ச எனக்கு காலம் இலக்க கொடுத்துச்சு இளங்கோ, அதை மதிச்சேன். இந்த உன்னத பணியை மேற்கொள்றத பெருமையா நினைச்சேன். துணிஞ்சு ஒவ்வொரு மன்னரோட அரசவை படிகளையும் ஏறினேன். திருடனா, கபடதாரியா, தூதுவனா, ஆனா என் கணக்கு தப்பிடுச்சு. மூவேந்தரையும் இப்போதைக்கு ஒன்று சேர்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்களுக்குள்ள போரை மூட்டி விட்டேன் அப்படின்னா கொற்றவன். மூவேந்தர்களும் மோதிக்கிட்டா அப்படின்னு கேள்வி கேட்டான் இளங்கோ. விடை கிடைக்கும் அப்படின்னா கொற்றவன். என்ன விடை அப்படின்னு இவன் கேட்டான். யாரு வலிமையானவங்க அப்படிங்கிறதுக்கு பதில் அப்படின்னா அவன். என்ன சொல்ற அப்படின்னு புரியாம கேட்டான் இளங்கோ. ஆமா இளங்கோ, ரொம்ப வருஷமா மன்னர்கள் போர் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு தலைகணத்தை கொடுத்துருச்சு. அவங்க இங்க வரணும், போரிடணும். ஒன்று சோழங்க ஜெயிச்சு சேர பாண்டிய நாட்டை பிடிச்சி படையை திரட்டி இங்க வடதிசையில படையை நிறுத்தி வைக்கணும். இல்ல சோழரை தோக்கடிச்சு மன்னர்களும் தங்களோட ஆதிக்கத்தை மொழிபெயர் தேசத்துல நிலை நிறுத்தணும். மூவேந்தர்களோட படைபலம் ஒரு மன்னருக்கு கீழே வந்தாதான் மௌரியர்களோட வருகையை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா கொற்றவன். அதை கேட்ட இளங்கோவன் யோசனையோட தலையாட்டிட்டு, அதான் நம்ம வடுகர்களை விரட்டிட்டோமே, அப்புறம் எப்படி மௌரியர்கள் அப்படின்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி இடையில பூந்தான் கொற்றவன். இளங்கோ, மௌரியர்களை ஈஸியா எடை போடுறது நமக்கு ஆபத்து. நான் பாடலிபுத்திரத்துல இருந்திருக்கேன், அவங்களோட வலிமையை பார்த்திருக்கேன். வடுகங்க பன்னி கூட்டம் மாதிரி ஈஸியா விரட்டிடலாம். ஆனா மௌரியங்க தேனீக்கள், இந்த அகலமான நிலப்பரப்பை ஆள்றவங்க. இது முளைக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி விட வேண்டிய விஷயம். அதுலயும் நம்ம தமிழகத்துல கிடைக்கிற துரு அண்டாத எஃகு அவங்களோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இரும்பு தாதுல இருந்து எக்க பிரிக்கிற நம்ம தொழில்நுட்பத்தை பறிக்கவும் அவங்க ஆசைப்படுறாங்க. அத்தோட இல்லாம இங்க இருக்க இயற்கை வளங்களும் உலக வணிகத்தோட மையமான நம்ம குமரியும் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. இத்தனை ஆபத்துகள் பாம்பு மாதிரி நம்ம காலை சுத்திட்டு இருக்கு. ஆனா நாம இங்க ஒற்றுமையை நாடாம பிரிஞ்சு கிடக்குறோம். அதியர், சோழர், சேரர், பாண்டியர்னு யாரு தனிச்சு நின்னாலும் இழப்பு நமக்கு தான். நாம ஒற்றுமையோட இல்லாட்டா வருங்காலத்துல தமிழங்கிற இனமே காணாம போயிடும்னா கொற்றவன். இளங்கோவனுக்கு கொற்றவனோட ஆதங்கம் புரிஞ்சுது. சரி தம்பி, எதுனாலும் பாத்துக்குவோம், கலகம்தான் தீர்வை கொடுக்கும்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னா. அப்போ அங்க வந்திருந்தான் நெடுவேல்.
குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க இளவரசர்களேன்னு சொன்னவன 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. வேலா, என்ன செய்தி அப்படின்னு கேட்டான் இளங்கோ. கொஞ்சம் முன்னாடி வந்த தகவல் ஒன்று நம்ம படை முழுக்க பரவிட்டு இருக்கு, அதை சொல்லதான் வந்தேன் அப்படின்னா நெடுவேல். என்னது அப்படின்னு கேட்டா இளங்கோ. மூவேந்தர்களும் படையோட மொழிபெயர் தேசத்தை நெருங்கி வந்துட்டாங்களான்னா நெடுவேல். அதை கேட்ட கொற்றவன் கருமணியை பார்த்து என்னோட நேரம் வந்துடுச்சுன்னா தம் தடதடன்னு விண்ண முற்ற திருப்பறை ஒலிகளும் முரசொலிகளும் பூன்னு வானத்தை பொழக்கிற கொம்பொலிகளும் தடக் தடக் சல்னு வீரர்களோட நடையும் கவசங்களும் ஆயுதங்களும் உரசி எழுப்புற சத்தமும் பேன்னு செவிப்பறைய கிழிக்கிற அளவு பிளிர்ற யானைகளும் ங்கான்னு மூக்கால கணிக்கிற குதிரைகளோட சத்தமும் பலவிதமான போரோசைங்க வந்து அன்னைக்கு மொழிபெயர் தேசத்தையே நடுநடுங்க வச்சுட்டு இருந்தது. ஒரு பக்கம் சோழப்படை அணிவகுத்து வந்துட்டு இருந்தது. அது முன்னாடி வரிசையில தன்னோட யானை மேல கம்பீரமா உட்கார்ந்து இருந்தாரு புலி கொண்ட இளம்பெரும் சென்னி. அவருக்கு பக்கத்துல தன்னோட தேர்ல வெற்றிவேல் சென்னி வந்துட்டு இருந்தான். பின்னாடி வரிசையில சோழர்களுக்கு ஆதரவா இருக்க வேளிர்கள் வந்துட்டு இருந்தாங்க. வெற்றிவேல் சென்னிக்கு பக்கத்துல இரும்பிடத்தலையன் வர எல்லாருக்கும் முன்னாடி சோழப்படைய வழி நடத்திட்டு போற அழுந்தூர் வேல் திதியர் தன்னோட யானையில போயிட்டு இருந்தாரு. வேளக்கார படையும் பொற்கையரும் சோழவேந்தரை அரணா சுத்தினபடி குதிரையில வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான காலாட்படை வீரங்க, குதிரை வீரங்க, குஞ்சிர மல்லர்கள் இவங்கெல்லாம் வில் வாள் வேல் இதோட வந்துட்டு இருந்தாங்க. படைக்கு நடுவுல வரிசையா பறை முரசு மாதிரி இசைக்கருவிகளை இசைக்கிற வீரங்க வர படைக்கு பின்னாடி மருத்துவ குழு ஒன்று வந்துட்டே இருந்தது. படையெல்லாம் புலிக்கொடி விண்மீன்கள் மாதிரி பறந்துட்டு இருந்துச்சு. புலி கொண்டவர் தன்னோட கண்ணை சுத்தி தன்னை எதிர்க்க வல்ல 2 வேந்தர்களையும் பார்த்தாரு. சோழப்படை தெற்குல இருந்து வடக்கு திசை பார்த்து வருதுன்னா தென்கிழக்கு திசையில இருந்து பாண்டிய படை வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி மோகூர் படையன் தன்னோட குதிரையில வர அவனுக்கு பின்னாடி குதிரை படையும் அவங்களுக்கு பின்னாடி யானை படை சூழ பாண்டிய மன்னரும் அவருக்கு பின்னாடி அவரோட ஆதரவு வட்டத்துல இருக்க வேளிர்கள் வர அவங்களுக்கும் பின்னாடி காலாட்படையும் வந்துட்டு இருந்தது. அதுல ஏறத்தாழ 60,000 வீரங்க இருந்திருப்பாங்க. பாண்டிய வேந்தரும் தெற்குல இருந்து தங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்க சோழப்படையை கவனிச்சாரு. 2 வேந்தர்களும் வந்துட்டு இருக்க அதே நேரத்துல மேற்குல இருந்து சேர படை தலை காட்டுச்சு. முன்னாடி தன்னோட யானையில சேர தானி தலைவர் பிட்டங்கொற்றர் கம்பீரமா வர அவருக்கு பின்னாடி காலாட்படையும் காலாட்படைக்கு பின்னாடி யானை படையும் அதுக்கு பின்னாடி வில் கொண்ட சேர மன்னர் தன்னோட யானை மேல உட்கார்ந்து வர அவருக்கு பக்கத்துல வஞ்சி பொறையன் குதிரையில வர அவங்களோட சேரரை ஆதரிக்கிற சேர வேளிர்கள் வர அவங்களுக்கு பின்னாடி 50,000 காலாட்படை வீரங்க ஒரே தாள கதியில வந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கரும்பண்ணியோட தென்கரையில தன்னோட படையோட காத்துட்டு இருக்க பெருங்கோதியம்மன் பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு 2 பக்கமும் வலது பக்கத்துல இளங்கோவனும் இடது பக்கத்துல பராசூரனும் குதிரையில உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு பின்னாடி அதிக படை எந்தவித பரபரப்பும் இல்லாம இருந்துச்சு. வணிகர்களான நெடுங்கீரனாரும் நெடுவேலும் சின்ன பையன் அழிசியும் ரொம்ப தூரத்துல கரும்பண்ணை கரைக்கிட்ட நின்னுட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதிக வீரங்க எல்லாருக்கும் அவங்க போர்ல பங்கெடுக்க போறதில்லைங்கிற தகவல் கொடுத்திருந்தாரு பெருங்கோ அதியமான். அதனால அதிக வீரங்க எந்த விதமான சலனமும் இல்லாம மொழிபெயர் தேசத்தை அடைஞ்ச மூவேந்தர் படையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதியரோட கைவசம் ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டம் கொற்றவனோட திட்டம். மேற்கு தென்கிழக்கு தெற்கு வழியா வந்து எதிரெதிரா பார்த்தபடி நிக்கிற வேந்தர்களோட படைகள் அதியரோட படையை பார்த்தது. அதியரானா தன்னோட வலது கையை நீட்ட பராசூரன் தன்னோட கையில இருந்த கொம்பை அதியர்கிட்ட கொடுத்தான். கொம்பை வாங்கின அதியர் பெருங்கோ அதை இடைவெளி விட்டு ஊதினாரு. அதோட அர்த்தம் என்னன்னா படையோட தலைமையை நான் பேச கூப்பிடுறேன் அப்படிங்கிறது தான். கொம்பை ஊதிட்டு அதியர் தன்னோட யானையை முன்னாடி நகர்த்த அவர் பின்னாடி இளங்கோ பராசூரன் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போனாங்க. 3 பேரும் சுத்தி இருக்க படைக்கிட்ட நடுவுல வந்து நின்னாங்க. அப்புறம் அதியர் மூவேந்தரையும் பார்த்தாரு. அவர் அழைப்பை புரிஞ்சுக்கிட்ட மூவேந்தர்களும் தங்களோட யானைகளோட களத்தோட மையத்தை பார்த்து நகர ஆரம்பிச்சாங்க. அவங்க பின்னாடி காவல் வீரர்களும் சேனை தலைவர்களும் காவலா வர வேந்தர்கள் உட்கார்ந்துருக்க யானைங்க காவல் சூழ ஆடி அசைஞ்சு முன்னேறத ஒட்டுமொத்த படையும் பார்த்துட்டு இருந்துச்சு. சின்ன பையன் அழிசி கூட அப்பாவோட கையை பிடிச்சபடி அந்த காட்சியை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். மணி ஓசைகள் அடிக்க
வேந்தர்களோட யானைங்க ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நின்றுச்சு. அப்போ கூட 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கோபத்தோட பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு இதை பார்க்கும்போது என்னப்பா 3 பேரும் மாமா மச்சானா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்க, ஆனால் 3 பேரும் ஒன்று சேர்ந்தா முறைச்சிக்கிறீங்களேன்னு தோணுதில்ல? காரணம் என்னவா இருக்கும் பார்க்கலாம். சேரருக்கானா சோழரை பார்த்ததுல கோபம் கொப்பிடிச்சிட்டு இருந்தது. சோழரை பத்தி சொல்லவே வேணாம், அவர் ஏதோ பார்க்க கூடாத ஒன்ன பார்த்த மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டாரு. பாண்டியரானா ரொம்ப பொறுமையோட இருந்தாரு. 3 பேரும் இந்த ஜென்மத்துல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேச போறதில்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட அதியர் தானே முதல்ல பேசினாரு. மூவேந்தர்களையும் இந்த அதியன் வரவேற்கிறேன், வணக்கம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் காஞ்ச காட்டுல தீப்பத்தை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க வணங்குறதுக்கு வரல, மற்றவங்களை என் முன்னாடி மண்டி போட்டு கும்பிட வைக்க வந்திருக்கேன்னு சொன்னாரு சோழர் பெருஞ்சென்னியார். சோழரோட வார்த்தைங்க 2 மன்னர்களுக்கும் சுருக்குன்னு முள்ளா குத்துச்சு. உடனே சேரர் சொன்னாரு, வளைஞ்ச வில்லு முன்னாடி வணங்கி பயனே இல்லை, கருணை காட்டாது. இன்னைக்கு என்னோட கணைகள் எல்லாம் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்க்க தானே போறீங்க அப்படின்னாரு கொதிப்போட. பாண்டியர் இப்பவும் அமைதியா இருந்தாரு. மன்னர்களே, செயல் போரை விட சொற்போர் விவகாரமானது, கொஞ்சம் நான் சொல்றத உங்க காது கொடுத்து கேளுங்க அப்படின்னாரு பெருங்கோ அதியமா. 3 பேரும் அதியரை பார்த்தாங்க. நானும் என் படையும் இங்க என்ன பண்றோன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாரு அவரு. தலைக்கு ஏறின கோபம் வஞ்சம் இதெல்லாம் கண்ணை மறைச்சிட்டதால மூவேந்தர்களும் அப்போதான் அதியரை பத்தியே யோசிச்சாங்க. இங்க என்னோட அதியப்படைக்கும் வடுகப்படைக்கும் பெரிய போரே நடந்து முடிஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் தமிழர்களுக்கு அநீதி அழைச்சிட்டு வந்த வடுகர்கள் அழிக்கப்பட்டாங்க. இன்னும் வடுகர்களை ஏவி இருக்குது மௌரியர்கள். வடக்குல பெரிய பலம் கொண்ட மௌரியர்கள் இந்நேரம் அவங்க ஏவுன வடுகர்கள் விரட்டப்பட்டது தெரிஞ்சா நிச்சயம் சும்மா இருக்க மாட்டாங்க. இனி வர்ற காலங்கள்ல தமிழகம் ரொம்ப பெரிய படையெடுப்பை சந்திக்க போகுதுன்னு மூவேந்தர்களுக்கும் நிலைமையை புரிய வைக்க ட்ரை பண்ணாரு அதியர். ஆனா அது காதுல மட்டுமே ஏறின மாதிரி பேசினாரு சோழர். வரட்டும் வரட்டும், 2 மன்னர்களை ஜெயிச்சு வாக சூழ்ன சோழனோட சேனையோட மோதட்டும், பின்வாங்கி ஓடி போகட்டும், யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லைனா அப்படின்னாரு அவரு. அதை கேட்ட நமக்கே கோபம் வருதே, மற்ற 2 மன்னர்களும் சும்மா இருப்பாங்களா? 2 வேந்தர்களும் வெகுண்டு எழுந்துட்டாங்க. அதியருக்கு அப்போ தன்னோட முயற்சியும் கொற்றவன் சொன்ன திட்டத்தோட முதல் பகுதியும் தோல்விய தழுவுறது உணர்ந்தாரு. சென்னி நாக்காடக்கு, உன்கிட்ட தோக்க நாங்க ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லை, வேந்தங்க மாமன்னங்க. ஆமா, இங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் களத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நனவுல வச்சுக்கோ அப்படின்னாரு பாண்டியர் கண்ணு செவக்க. அதை கேட்ட சோழர் பாண்டியரை பார்த்து, பாப்போம் பாண்டியா, போர்ல யாருக்கிட்ட பதில் சொல்றதுன்னு பாப்போன்னு பல்ல கடிச்சாரு. அதியர் ஒண்ணு புரியாம தவிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் சேரர், சென்னி ஏன் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கணும், இங்க இப்பவே ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாம் வா, ஜெயிச்சவங்களுக்கு தோத்தவங்க அடிமை, வெளியில எடுவோம் கூர்மை இல்லாத அந்த வாழைன்னு தன்னோட வாழை சரையல்னு உருவினாரு. அவருக்கு பின்னாடி இருந்த பிட்டங்கொற்றரும் வாழை தூக்கி பிடிச்சாரு. அதுக்கு பல்ல கடிச்சு சோழரும் தன்னோட வாழை உருவினாரு. அவருக்கு பின்னாடி இருந்த திதியரும் வாழை சுழட்டி தூக்கி பிடிச்சாரு. அதை பார்த்த பாண்டியரும் வாழை உருவ அவருக்கு பின்னாடி இருந்த மோகூர் பழையனும் ஆயுதத்தை எடுத்தான். திடீர்னு எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்துட்டதும் தொண நின்னவங்களும் வாழை உருவினாங்க. சுத்தி நின்று இதை பார்த்த மூவேந்தர் படைகள்ல பரபரப்பு தொத்திக்கிச்சு. படைகள் மெல்ல மெல்ல முன்னேறுச்சு. ரொம்ப பெரிய கலவரம் ஆக போகுதோ, எப்பா கொற்றவா நீயே துணைப்பா காப்பாத்துப்பா அப்படின்னு நாம கொற்றவனை தவிர வேற யாரும் வேண்ட முடியும்? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.